ரைட். அதி உயர் உயரத்துக்கான சமன்பாடு. அதி உயர் உயரத்துக்கான சமன்பாடு யார் வரக்கூடாது? டி வரக்கூடாது. பரப்பு நேரம் வரக்கூடாது. அப்போ இந்த சமன்பாடு பயன்படுத்துவோம். எங்களுக்கு ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், புவியீர்ப்பு பார்முறை ஏ தெரியும். அப்போ என்ன சமன்பாடு சிம்பிளாக பயன்படுத்துவோம்? v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. இதில் இது மட்டும் t சமன் 0 t சமன் t வரைக்கும். ஏன்னா t சமன் t தானே போட்டிருக்கோம் இந்த நேரம் வரைக்கும், அல்லது பரப்பு நேரத்தின் அரைவாசி இது வரைக்கும். ஓகே, பிக்கு எந்த திசையில் பயன்படுத்த போகிறோம்? நிலைக்குத்தாக மேல் நோக்கி. ரைட். v அப்படின்னு சொல்றது என்ன? இறுதி வேகம். இறுதி வேகம் என்ன? 0 வர்க்கம். ஆரம்ப வேகம் u வர்க்கம் u. அது ஓகே. பிளஸ் இந்த இடத்துல யார் வருவா? 2 தர ஏக்கு பதில் என்ன போடுவீங்க? மைனஸ் ஜி. ஏன் மைனஸ் டி போடுறோம்? நாங்கள் மேல் நோக்கி சமன்பாடு பயன்படுத்துகிறோம். புவியீர்ப்பு பார்முறைகள் கீழ் நோக்கி இருக்கு. இன்டூ இந்த இடத்துல யார் வருவா? உயரம் h தான் அதி உயர் உயரம். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க u வர்க்கம், இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் பெருக்கு போயிட்டா மைனஸ் 2gh சமன் என்ன? 0. அப்போ இது ரெண்டும் சமனாக தானே விட 0 வருவார். அப்போ 2gh சமன் என்ன? u வர்க்கம். 2gh சமன் u வர்க்கம். ஆகவே h சமன் என்ன? u வர்க்கத்திற்கு 2g. ஓகே, இப்போ அந்த 2 கீழே வந்துருக்கு. இப்போ 40 மில்லி-செகண்ட் -1 வேகத்தோட நாங்கள் எரியிறோம் வைங்களே, அதுதான் அதி உயர் உயரம் மனசுக்குள்ளேயே. 40 தர 40 தர 40 கீழே 2 40 தானே இருக்காரு. 2 தர 10 சைவர் 2 இந்த இடத்துல 2. அப்போ எத்தனை மீட்டர் வராது? 80 மீட்டர். ஓகே, அப்போ ஜியோட ஜி இந்த பருமனோட, அதாவது 10 மில்லி-செகண்ட் -1 எரிஞ்சா 5 மீட்டர் தூரம் போவார். எத்தனை மீட்டர்? 5 மீட்டர் தூரம். ஜி 10 தர 10 100. கீழே எவ்வளோ வரும்? 20. 5 ரீச் ஆன எவ்வளோ வருது? 5 மீட்டர் தூரம் போகும். 10ஓட வீசினா 5. ஓகே, கிளியர் ஆகுது. அப்போ இதுதான் யாருக்கான சமன்பாடு? அதி உயரத்துக்கான சமன்பாடு.